பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு சொல்லும்போது, எங்க அப்பா பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்ல இருந்தாரு. அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு பேசிக்கலாம். என்ன வேலை செய்றாங்க அப்படின்றது போல கேட்டு இருந்தாங்க. எலக்ட்ரிஷியன் வேலை தான. சொந்தமாவா? இல்ல. ஒருத்தர்கிட்ட தான் வேலை செய்றாங்க. பெங்களூர்ல தான் வேலை செய்றாங்க. சரி நான் வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு. உங்க அப்பா எதுவுமே கேட்கலம்மா. ஒத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. டிஸ்சார்ஜ் எல்லாம் ஆகிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு, அங்கருந்து ஒரு வாரம் கழிச்சு தான் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்ட பிறகு வீட்ல வந்ததும் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டாரு. "என்ன உங்களது?" அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நாளைக்கு நம்ம போலான்னு. "என்னத்த போலாம்? எதுவும் தேவை கிடையாது. வேணாம். அவங்க சொந்தமா ஒண்ணும் வேலை செய்யல. கூலிக்கு தானே வேலை செய்றாங்க இன்னொருத்தர்கிட்ட. அப்படியெல்லாம் வேணாம். இந்த பொண்ணுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்கள பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணி குடுக்க போறேன்" அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குன்னா நெறைய பணம் வச்சுனுங்கிறியா அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. பொண்ண பார்த்து கட்டி போறவங்கலாம் இருக்கிறாங்கண்ணா. அதெல்லாம் அந்த காலம். இப்பல்லாம் அப்படி கிடையாது. வரவங்கள ஏன் இந்த போல வேணான்னு சொல்லணும் அப்படின்னு. "நீ வா நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம்" அப்படின்ட்டு சொன்னாங்க. எங்க அம்மாவும் என்னுடைய தங்கச்சிகிட்ட சொல்லியிருந்தாங்க. "இந்த மாப்பிள நல்லபடியா பேசுறாங்க. உன்ன நல்லா பார்த்துக்குவாங்க" அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. என்னோட தங்கச்சிக்கும் அது புடிச்சிருந்துச்சு அவங்கள. எங்க அப்பாவும், எங்க அம்மாவும் ஊருக்கும் போயிருந்தாங்க. பக்கத்து ஊரு தான். போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு கூட எங்க அப்பா வீட்ல சொன்னாங்க. அவங்க எலக்ட்ரிஷியன் ஒர்க்ல இருந்தா, அவங்களுக்குன்னு ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டு கூட அவங்க கிட்ட கிடையாது. அதனால வேணாம் அந்த இடம் வேணாம். அது ரொம்ப வில்லேஜா இருக்குது. நான் தரமாட்டேன். உனக்கு வேணா இரும்மா. இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கலாம் வருவாங்க இரு அப்டின்னா, என்னுடைய தங்கச்சி ஒத்துக்கல. இல்லப்பா, நான் இவங்கள தான் கட்டிப்பேன். இல்லன்னா எனக்கு இந்த கல்யாணம் பண்ணலன்னா, எனக்கு வேற மாப்பிள்ளையும் வேணாம். யாருமே வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னுறது போல சொல்லிடுச்சு. எங்க அப்பா என்ன நெனச்சாருன்னா, நம்மளோட செல்ல பொண்ணு இது. நம்ம எது சொன்னாலும் அது கேட்கும். ஏன்னா என்னுடைய தங்கச்சின்னா அவருக்கு அவ்ளோ பிடிக்கும். ஆனா முதல்ல என்னுடைய சின்ன தங்கச்சிய தான் பிடிக்காது.